இன்றைக்கி வீடியோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பூக்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்டிங் தான். பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 2 முக்கு வேறு இருக்குது. இது என்ன ரோஸ்? காஷ்மீரி ரோஸுங்க. சூப்பராக பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு கை அகலம் இருக்குது, உள்ளங்கை அளவு. நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து 3 நாள் ஆகுது இந்த பூக்கள் பூக்க ஆரம்பித்து. நல்லா ஃபஸ்ட்டு மலரும்போது நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் ஆகிடும். அதுக்கு அடுத்த நாள் நல்லா பெருசாகிடும். அப்புறம் அது கொட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 3 நாள் தான் இதனுடைய வாழ்நாள் இந்த பூக்களுக்கு. நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பறிச்சாச்சு. இன்னும் 2 முட்டுக்கள் மலர்ந்ததையும் நம்ம கவர் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் கனகாம்பரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கனகாம்பரை. ஸோ நம்மக்கிட்ட ஆரஞ்சும் இருக்குது. ஆரஞ்சில் இப்போ தான் 2 பூக்கள் எடுக்குது. இதில் நிறைய பூக்கள் இருக்குது. இது நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபேண்டா பட்டன் ரோஸ் வந்துட்டு அதுவுமே நிறையா வந்து முட்டுக்கள் வச்சுருக்கு. ஒரு பூ பூத்துருக்கு. நாளைக்கு அது விரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கனகாம்பரம் ஆரஞ்சு பறிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ ரெட் பறிக்கிறோம். ஸோ இதிலேருந்து விதைகள் விழுந்து ஒரு 3 நாற்றுக்கள் வந்து வளர்ந்துருக்கு. அதையும் நான் வேறு எடுத்து பாட்டில் வச்சுருக்கேன். நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க பூக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இதில் சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்களையும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறைய தளிர்கள் எடுத்து மறுபடியும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி கனகாம்பரையை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். இயர்பை அப்படி நமக்கு தேவையான அளவு எப்போ நம்ம அதை வேணாம்னு நினைக்கிறோமோ அப்போ பிடிங்கி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். புதிய நாற்றுக்களும் எடுத்து வைக்கலாம். அப்போல்லாம் வந்துட்டு மல்லிக்கூடை வந்து கனகாம்பரம் வச்சு கட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த பட்டன் மூக்குத்தி ரோஸ் வந்து வச்சு கட்டுறாங்க. ஸோ 90s கிட்டுக்கு தெரியும், கனகாம்பரம் வந்து மல்லிக்கூடை வச்சு கட்டுவாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு நிறையா மல்லி கனகாம்பரம் சேர்த்து வாங்குவாங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ தான் மல்லியை கவாத் பண்ணிவிட்டு அதில் இப்போ தான் முட்டுக்கள் எடுத்துகிட்டு கனகாம்பரம் இருக்குது. ஸோ மல்லி வந்ததுக்கப்புறம் அதையுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து தலையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கனகாம்பரம் ஆரஞ்சும் பறிச்சாச்சு. நெய் மிளகாய் இருக்குது, அதில் ஒரு காய் மட்டும் பறிச்சிருக்கேன். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பலூன் தக்காளி, அதாவது பியர் டொமேட்டோ எல்லோ கலர், இது வந்து நம்ம பறிக்கிறோம். நல்லா புளிப்பாக இருக்குது. நிறையா நான் வந்து பறித்து இனிமேல் நிறையா 2-3 காய்கள் அப்பப்போ சாப்பிட்டுப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் விதைகளும் இதிலேருந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நிறையாவும் விதைகளுக்கு இதுக்கப்புறம் விட்டுருக்கேன். விதைகளையும் ஒரு நாள் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அதையும் வீடியோ போடுறேன். நம்ம வந்து எடுத்து வச்ச கட்டிங்ஸ்லேருந்து சாமந்தி நல்லாவே வந்து ஆரஞ்சு கலர் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. தாய் செடியிலேருந்து அதில் ஒரு பூ இருக்குது, 2 முட்டும் இருக்குது. அப்புறம் இன்னொரு பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமந்தி. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம இதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் உரங்கள் கொடுத்தோம்னா வரும். இதுலேருந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. அதில் வளர்ந்த கட்டிங்ஸ்லாம் இன்னொரு டைம் வீடியோவில் போடுறேன். பிங்க் இருக்குது. அப்புறம் இந்த இதுதான், இதிலேருந்து தான் நம்ம வந்து ஆரஞ்சு ஆல்ரெடி எடுத்து வச்சோம். இதுவுமே ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில துளிர்கள் அதுலேயுமே வருது. ஸோ நான் வந்து பூக்கள் வந்து நல்லாவே நிறைய எடுத்தாச்சு. இதில் ஒரே ஒரு வெஜிடபிள் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் தனியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பியர் டொமேட்டோ இருக்குது, அதையுமே நம்ம இன்னொரு இடத்துல பறிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் இப்போ வந்து விட்டுட்டேன். இப்போ புதுசாக வந்து பாகல் நட்டுருக்கேன். அதாவது மிதி பாகல், அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ ரெகுலராக அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. இல்லைன்னா விதைகள் வந்து பழங்கள்லேருந்து நீங்கள் எடுத்து போடலாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் விதைகள் வச்சுருக்கேன். விதைகள் கொடுக்கும்போது அது யாரெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கே வாங்குறீங்க அவங்களுக்கு கொடுப்பேன். நெய் மிளகாய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லாவே இருந்தது. காய்கள் நான் சொல்லியிருப்பேன், எல்லாமே பழுக்க ஆரம்பிச்சிட்டது. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் விதைகள் எடுக்கலாம். நெய் மிளகாயில் ஒரு பழத்தில் எவ்வளோ விதைகள் இருக்குதுன்னு தெரியலை. கொஞ்சம் தான் விதைகள் நம்ம கேட்குறவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரேர் வெரைட்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பறிச்சிட்டோம்னா அடுத்து வந்து பூக்கள் எடுத்து நமக்கு வந்து காய்கள் பிடிக்குதுன்னு பார்ப்போம். தம்பட்டை அவரை கூட இருந்தது, 2 பிஞ்சு இருந்தது. ஆல்ரெடி 2 பிஞ்சு கொட்டிடுச்சுன்னு சொன்னேன் பூவிலேருந்தே. இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று இருக்குது, அதில் வந்து குட்டியாக ஒன்று இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம பெரிய தம்பட்டை அவரை ஒன்று பறிச்சுக்கலாம். அப்புறம் வந்து செடி அவரைன்னு சொல்லிட்டு இதுவுமே நம்ம வந்து அப்பப்போ நிறைய காய்கள் பறிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு அதையுமே நான் சொல்லியிருப்பேன். அதுவுமே நல்லா காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுவுமே அப்பப்போ காய்கள் வந்து நிறையாவே நமக்கு கிடைக்கும். நம்ம பறிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ நல்லா பெருசாக பட்டையாக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பாரில் நான் அப்படியே போட்டுருவேன். கொஞ்சம் காய்கள் நிறைய இருந்தால் பொரியலில் வந்து எடுத்து செஞ்சுருவேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அவரைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடும்போது. சிவப்பு ஆகாரையும் கொடியிலேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் காய்கள், அது இதுக்கு முன்னாடி நம்ம அதையும் பறித்து போட்டிருப்போம். ஸோ வெஜிடபிளில் பார்த்திங்கன்னா பியர் டொமேட்டோ, நெய் மிளகாய், அதுக்கப்புறம் அவரை, தம்பட்டை அவரை இதெல்லாம் பறிச்சிருக்கோம். அப்புறம் வந்து சிவப்பு
தைவான் கொய்யான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அதில் பிஞ்சுகள் எடுத்திருக்கு. கத்தரியுமே வந்து நீட்ட பச்சை கத்திரின்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நீட்டமாக போகுதுன்னு தெரில. நான் ஒரு டைம் சீக்கிரம் பறிச்சிட்டேன். இந்த காய் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு பார்ப்போம். பாகல், பெரிய பாகல் இது வந்து மிதிப்பாகல். ஸோ நிறைய மிதிப்பாகல் விதைகள் போட்டிருந்தேன். கண்டிப்பாக நமக்கு வந்து காய்கள் இந்த தடவை நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். வெயில் டைமில் நல்லாவே காய்க்கும். கத்திரி ரகங்கள் 1, 2 வச்சுருக்கேன். பாரு, உங்களுக்காக விட்ட வந்து விதைகள், மரவண்டையினுடைய விதைகள் இது. சிவப்பு வெண்டையின் விதைகள் விட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க, சேனல் பார்த்துட்டு வரவங்க மிஸ் பண்ணாமல் உங்களுக்கான விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். எப்படி வாங்குறது என்னென்னு சொல்லியிருப்பேன். நம்ம கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான இதை சொல்லிடணும். அதாவது இந்த டைம் வந்துட்டு ஒவ்வொரு விதைக்கும் வந்துட்டு ஒரு 10 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சிலர் வந்து கவர் போட்டுட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். என்ன விதைகள் வேணும்னு கேட்டுட்டு, இல்லாதவங்க கவருக்கு வந்து 10 ரூபா போட்டுட்டிங்கன்னா நானே அனுப்பி வச்சுருப்பேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.